லாஸ்ட் லெக்சர்ஸ்ல 2 லெக்சர்ஸா நாங்க என்டி பிளேட்லெட்ஸ் ஃபைப்ரினோலைட்டிக்ஸ் பத்தி ஸ்டார்ட் பண்ணினோம். என்டி பிளேட்லெட்ஸ் என்னன்னு சொல்லுங்க இப்போ. பிளேட்லெட்ஸ் அக்ரிகேஷனை ஸ்டாப் பண்ற. பிளேட்லெட் அக்ரிகேஷனை ஸ்டாப் பண்ற. ஓகே, இதுல மெயின் குரூப் ஆஃப் மெடிசின்ஸ் என்னென்ன? aspirin. ஓகே, மெயின் குரூப்ஸ் கேக்குறேன் நான், எக்ஸாம்பிள் இல்ல, மெயின் குரூப்ஸ் ஆஃப் மெடிசின்ஸ். ஒன்று பார்த்தோம் நினைவிருக்கா? NSAIDs ഉണ്ട്. மெயின் குரூப்ஸ்ல NSAIDs ഉണ്ട് ஃபர்ஸ்ட் குரூப் பார்த்தோம். ஓ மிஸ். ஓகே, இந்த NSAID கீழே வர மெடிசின் தான் ஆஸ்பிரின். ஓகே, ஆஸ்பிரின் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் என்னது? ஆஸ்பிரின் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் என்னது? NSAID போக்குல என்னது? பிளேட்லெட் அக்ரிகேஷனை தடுக்கிறது. ஓகே, மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் போக்குல இப்படி பதில் சொல்லி சரியா? மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷனுக்குள்ள ஹோல் மெக்கானிசம் சொல்லப்படணும். அந்த பிளேட்லெட் அக்ரிகேஷனை எப்படி தடுக்குதுன்றது சொல்லணும். கிளியர் அது? காக்ஸ் என்சைமை இன்ஹிபிட் பண்றதால ப்ரோஸ்டாகிளாண்டின் குறைக்குது. ஓகே, குட். என்னன்னா காக்ஸ் என்சைம் இன்ஹிபிஷன் செய்யறதன் மூலம் ப்ரோஸ்டாகிளாண்டின் மற்றது த்ரோம்போக்சின் இது ரெண்டையும் சேர்த்துக்கொள்ளுங்க. சரியா? ப்ரோஸ்டாகிளாண்டின் சிந்தசிஸ் அண்ட் த்ரோம்போக்சின் சிந்தசிஸை இன்ஹிபிட் பண்றதன் மூலம் பிளேட்லெட் அக்ரிகேஷனை தடுக்குது. கிளியரா? ஓ ஓகே, செகண்ட் குரூப் தான் PDE, phosphodiesterase enzyme inhibitors. ஓகே, இன்னைக்கு டைபிட்டமால் பார்த்தோம். டைபிட்டமாலா? ஓகே, சிலஸ்டரோல் ஒரு லாஸ்டா பார்த்தோம் எக்ஸாம்பிள் உண்டு. அது ரெண்டும் வந்து phosphodiesterase enzyme inhibitors. ஓகே, இங்க பாருங்க. டைபிட்டமால் பாருங்க. ஃபர்ஸ்ட் குரூப் வந்து NSAIDs. ஓகே, NSAIDல எக்ஸாம்பிள் வந்து ஆஸ்பிரின். இது என்ன செய்யுது? காக்ஸ் என்சைமை இன்ஹிபிட் பண்றதன் மூலம் ப்ரோஸ்டாகிளாண்டின் அண்ட் த்ரோம்போக்சின் இது ரெண்டையும் ப்ரொடக்ஷனை இன்ஹிபிட் பண்றதுனால பிளேட்லெட் அக்ரிகேஷனை தடுக்குது. அதுதான் என்சைம். ஓகே, செகண்ட் என்னன்னு சொன்னா PDE இன்ஹிபிட்டர்ஸ். ஓகே, பாஸ்போடைஎஸ்டரேஸ் என்சைம் இன்ஹிபிட்டர்ஸ். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் டைபிரிடமோலும் சிலஸ்டரோலும். ஓகே, பாஸ்போடைஎஸ்டரேஸ் என்சைமை இன்ஹிபிட் பண்றதன் மூலம் ADP ஃபார்மேஷனை தடுக்குது. ADPன்றது யாரு? நினைவிருக்குதா? எடினோசின் டைபாஸ்பேட். இதுதான் பிளேட்லெட் ஆக்டிவேஷனுக்கு தேவையான. ஓகே, ADP ப்ரொடக்ஷனை தடுக்கிறதன் மூலம் ஓவராலா பிளேட்லெட் அக்ரிகேஷனை தடுக்க போகுது. கிளியரா? கிளியரா அது? அது கிளியரா? ஓகே, தேர்ட் என்னன்னா ADP ரிசெப்டர் ஆன்டகோனிஸ்ட். இங்க ADP ப்ரொடக்ஷனை தானே இல்லாமக்குற. அடுத்தது இந்த ADP ரிசெப்டர் ஆன்டகோனிஸ்ட் தான் clopidogrel, prasugrel, ticagrel. ஓகே, இந்த ADP இன்னொரு பிளேட்லெட்டை போயிட்டு பவுண்ட் ஆவினா தானே இந்த பிளேட்லெட்ல ஆக்டிவ் ஆக்கும். நினைவிருக்குதா? ஓகே, அந்த ADP போயிட்டு இந்த ரிசெப்டர்ல பவுண்ட் ஆகாம தடுக்கிற குரூப் தான் இந்த தேர்ட் குரூப். அவங்க தான் clopidogrel, prasugrel, ticagrelன்றாங்க. இது கிளியரா? ஓகே, அப்ப ஃபோர்த் குரூப் வந்து கிளைகோப்ரோட்டீன் 2B3A ரிசெப்டர் இன்ஹிபிட்டர்ஸ். இவங்க வந்து அந்த ரிசெப்டர்ஸ்ல பவுண்ட் ஆகாம தடுக்கிறவங்க.
சரியா? எபிக்சிமேப், அப்டிஃபிபேனபெடைட், டைரோஃபிபேன். ஓகே, இதுல வந்து உங்களுக்கு ட்ரக் குரூப்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ட்ரக் குரூப்ஸுக்கு வாரது கீழே வர எக்ஸாம்பிள் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, பிரீஃபா மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன்ஸ் பத்தின ஐடியா எடுத்துக்கோங்க. இதுல மெயின் ட்ரக்ஸ் என்னென்னு சொல்லுங்க. இங்க சொல்லப்பட்ட மென்ஷன் பண்ணப்பட்ட அவ்வளோ ட்ரக்ஸ்லயும் மெயினான ட்ரக்ஸ் யார் யாரு? நாங்க இன் டீடைல் இதுல 2 ட்ரக்ஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணினோம். அவங்க யார் யாரு? aspirin, clopidogrel. ஆஸ்பிரினும் clopidogrel. ஓகே, இப்ப அவங்கள்ட்ட கேக்குறேன், ஆன்டி பிளேட்லெட் மெடிசின்ஸ் யார் யாருன்னு ஒரு லிஸ்ட் ஆஃப் மெடிசின் தந்தா இந்த எக்ஸாம்பிள் இங்க நான் சந்திக்கிற மெடிசின்ஸ் தான். ஓகே, ஆன்டி பிளேட்லெட். இவங்க ஆன்டி கோகுலன்ஸா? இல்ல. இல்ல. அந்த டிஃபரன்ஸ் விளங்கிக்கொள்ளுங்க. சரியா? ஆன்டி பிளேட்லெட்னா யாரு? அவங்க என்னத்தை தடுக்கிறாங்க. இப்ப கிளியரா? இப்ப லாஸ்ட் லெக்சர்ஸ் பிரீஃபா ரிகால் ஆகிட்டா? நாங்க லாஸ்ட் லெக்சர் இதுவரையும் பார்த்தோம். ஓகே, இன்னைக்கு வந்து நாங்க ஃபைப்ரினோலைட்டிக்ஸ் படிக்க போறோம். ஃபைப்ரினோலைட்டிக்ஸ்னா யாரு? ஃபைப்ரினோஜன் வந்து ஃபைப்ரினா மாற்றப்படும் தானே, அந்த ஃபைப்ரினை வந்து உடைக்கிறாங்க. ஓகே, ஃபைப்ரினை உடைக்கிறாக்கள். இப்ப ஃபைப்ரினோலைட்டிக் கொடுத்தாலும் என்ன நடக்காது? பிளட் கோகுலேஷன் நடக்காது. அதே நேரம் ஒன்று எங்களுக்கு இந்த ஃபைப்ரினோலைட்டிக்ஸை கொடுக்கறதன் மூலம் சரியா ஒன்று பிளட் கிளாட் ஆகிறத தடுக்கலாம். சரியா? கிளாட் ப்ரிவென்ஷன் செய்யலும். இன்னொன்று செய்யலும் என்னண்டா உருவாகிக்கிற கிளாட்டை டிசால்வ் பண்ணிடும். கிளியரா? ம், ஓ மேம். ஓகே, இது ரெண்டு தான் ஃபைப்ரினோலைட்டிக்ஸ் மெயின் இண்டிகேஷன்ஸ். ஓகே, ட்ரக் யூஸ் டு டிக்ரேட் த்ரோம்பை. ஓகே, கிளாட்டை டிக்ரேட் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. ஓகே, இண்டிகேஷன்ஸ் வந்து ஒரு பேஷண்ட்ஸுக்கு எம்ஐ வந்திருந்தா, ஓகே, எம்ஐ வரதுக்கான ரீசன்ஸ் என்னென்ன? மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன்ஸ் வர ரீசன் என்னென்ன? ஹார்ட்டுக்கு வந்து ஆக்சிஜன் சப்ளை குறைய போகல. குறைய போற. ஓகே, அந்த குறையறதுக்கு ரீசன் என்ன? என்னென்ன ரீசனால குறையலும்? பிளட் சப்ளை ஏன் குறையலும்? பிளாக் இன்சிண்டா குறையலும், கொலஸ்ட்ரால், வேற? ஆத்ரோசிஸ் இன்சிண்டா. ஓகே, ஆத்தரோஸ்க்ளோரிஸ் இருந்தா குறையலும். வேற? ஹார்ட்ல இருக்கிற செல்ஸ் வந்து டெத். ஓகே, ஹார்ட்ல இருக்கிற செல்ஸ் டெத் ஆகிற கண்டிஷன்ஸ் தான் மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன்ஸ். ஓகே, அந்த மயோகார்டியல் இன்ஃபாக்ஷனுக்கான ரீசன் நான் கேக்குறேன். பிளட் கிளாட்ஸ் உருவாகி பிளட் சப்ளை குறைஞ்சிருந்தா? ஓகேவா? அந்த கொரோனரி ஆர்டரியில ஏதாவது ஒரு கிளாட்ஸ் இருந்து சரியா ஏதாவது ஒரு கிளாட்ஸ் இருந்து அதனால மிம்மை வரையிலும் தானே. ஓகே, அப்ப இந்த கிளாட்ஸை டிசால்வ் பண்ண என்ன மெடிசின்ஸ் கொடுக்கலும் எங்களுக்கு? ஃபைப்ரினோலைட்டிக்ஸ் ட்ரக்ஸ். ஃபைப்ரினோலைட்டிக்ஸ். ஓகே, அதே மாதிரி தான் ஸ்கீமிக் ஸ்ட்ரோக்ன்றது வந்து பிரெயினுக்கு பிளட் சப்ளை குறையறனால. ஓகே, அதுவும் என்ன சரி கிளாட்ஸ் இருந்தா ஸ்கீமிக் ஸ்ட்ரோக் வரையிலும் சரியா அதுக்கும் நாங்க ஃபைப்ரினோலைட்டிக்ஸ் கொடுக்குறேன். அடுத்தது பல்மனரி எம்போலிசம். பல்மனரிக்கு போற பிளட் வெசல்ஸ்ல ஏதாவது ஒரு பிளட் கிளாட்ஸ் இருந்தா அதுக்கு நாங்க அந்த கிளாட்ஸை டிசால்வ் பண்றதுக்கு ஃபைப்ரினோலைட்டிக்ஸ் கொடுப்போம். ஓகே, அதே நேரம் பெரிஃபெரல் ஆர்டரியல் த்ரோம்பின் சொன்னா எங்கட சுற்றாயலுக்குரிய ஆர்டரிஸ்ல ஏதாவது ஒரு பிளட் கிளாட்ஸ் இருந்தா அந்த இங்க பாருங்க இந்த 4 இண்டிகேஷன்ஸும் வந்து கிளாட்ஸை டிசால்வ் பண்றதுக்கு, அதாவது உருவாகிக்கிற கிளாட்டிக்கிற தானே. இந்த கிளாட்ஸ்ல ஃபைப்ரின்ஸ் இணைஞ்சு தானே இருக்கும். கிளியரா? இந்த ஃபைப்ரின்ஸ டிக்ரேட் பண்ணினா ஃபைப்ரினஸ் இதை வடைய செஞ்சா அந்த கிளாட் இன்னும் ஸ்டேபிள் ஆயிருக்குமா? இல்ல.
இல்ல. அதுக்குத்தான் நாங்க மெயினா fibrinolytic drugs கொடுக்குறோம். Administered systemically or via catheters directly into the thrombus. ஓகே, நாங்க சிஸ்டமிக் சர்க்குலேஷனுக்கு கொடுக்கலாம், அல்லது டிரெக்டா அந்த த்ரோம்பை எங்கே இருக்கோ அந்த கிளாட் எங்கே இருக்குதோ அதுக்கே டிரெக்டா அட்மினிஸ்டர் பண்ணிடலாம். அதுக்குத்தான் நாங்க கேத்தீட்டர்ஸ் யூஸ் பண்றோம். ஓகே, நெக்ஸ்ட் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் பார்க்க போறோம். சரியா? அந்த இந்த பிளாஸ்மின் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த பிளாஸ்மின் என்ற ஏஜென்ட் யாருன்னு சொன்னா இவர் வந்து ஓகே இந்த ஃபைப்ரின் நிக்கிறதானே, ஃபைப்ரின்ன்ற அந்த புரோட்டீனை டிகிரேட் பண்ண செய்யக்கூடிய கட் பண்ணக்கூடிய ஆள்மைன்னு நினைச்சுக்கொள்ளுங்க. சரியா? அப்ப எங்களுக்கு ஃபைப்ரினை அழிக்கணும்டா நாங்க யார உருவாக்கணும்? ஹலோ, மியூட் பண்ணிக்கோங்க. யாரு? ஓகே, அந்த இந்த ஃபைப்ரின் அழிக்கணும்டா எங்களுக்கு பிளாஸ்மின் என்ற ஆள் வேணும். ஓகே, இந்த பிளாஸ்மின் தான் என்ன செய்யும்? இந்த ஃபைப்ரினை டிகிரேட் பண்ண செய்யும். ஓகே, அதுக்கு நாங்க என்ன செய்யறோம்டா இந்த பிளாஸ்மினோஜனை பிளாஸ்மினா மாத்தணும். ஓகே, இந்த பிளாஸ்மின் தான் ஃபைப்ரினை டிகிரடேஷன் ப்ராடக்ட்ஸா கன்வெர்ட் பண்ணும். ஓகே, இந்த ஃபைப்ரினோலைட்டிக்ஸ்ட மெயின் மெக்கானிசம் வந்து பிளாஸ்மினோஜனை பிளாஸ்மினா மாற்றும். Plasmin degrades fibrin matrix of thrombi and produces the soluble fibrin degradation products. Okay, அதாவது இந்த சிதஞ்சி வார ஃபைப்ரின் ப்ராடக்ட்ஸ் எப்படி இருக்குது? சொலியபிள் ஆனது, கரையக்கூடிய தன்மையில டிசால்வ் ஆகக்கூடிய மாதிரி இருக்குது. ஓகே, conversion of plasminogen in sites other than the thrombus can lead to the degradation of fibrinogen and other clotting factors. Okay, இந்த பாயிண்ட் என்னன்னு சொன்னா இப்ப ஒரு கிளாட் உருவாகினு வைங்களே, இப்போ ஒரு கிளாட் ஒன்று ஃபார்ம் ஆகிக்குது. ஓகே, இந்த கிளாட்ல வந்து எங்களுக்கு பிளேட்லெட்ஸ் இருக்கும். சரியா? இந்த நான் ஒரு பிளட் வெசல்ஸ் எடுத்தா ஓகே இங்கே பிளேட்லெட்ஸ் இருக்கும், அதாவது ஃபைப்ரின்ஸ் இருக்கும். ஃபைப்ரின்ஸ் இருக்கும். இந்த ஃபைப்ரின் உருவாகினாவே இந்த பிளாஸ்மினோஜன் என்ன செய்யும்னா இந்த ஃபைப்ரினை சிதைக்க பார்க்கும். சரியா? அப்ப இந்த பிளாஸ்மினோஜன் இந்த கிளாட்ஸ்லயே வந்து ஆல்ரெடி இணைஞ்சிருக்கும். சரியா? அண்ட் அதே மாதிரி பிளட்ல ஃப்ரீயா உள்ள பிளாஸ்மினோஜனும் இருக்கும். கிளியரா? அதாவது இந்த பிளாஸ்மினோஜன் இங்கே வந்து ஃபைப்ரின் ஃபார்ம் ஆகி நினைக்கிற இந்த yellow கலர் லைன் ஃபைப்ரின். ஓகே, yellow கலர் லைன் ஃபைப்ரின், ஒயிட் வந்து பிளாஸ்மினோஜன். ஓகே, பிளாஸ்மினோஜன்ன்றது எங்கட பிளட்ல இருக்கிற ஒரு கம்போனன்ட். சரியா? இயற்கையாவா அது எங்கட பிளட்ல இருக்குது. இது என்ன செய்யும்னா ஆல்ரெடி உருவாகின கிளாட்ல ஃபைப்ரின் இருக்கிறதானே, அந்த ஃபைப்ரினோட வந்து சேர்ந்தும் இருக்கும். சரியா? அப்படின்னா இது ஃபைப்ரினை உடைக்கிறது தானே இதுல டார்கெட், அதனால இந்த ஃபைப்ரினோட சேர்ந்தும் இருக்கும். அதே மாதிரி ஃப்ரீ பிளாஸ்மினோஜனும் இருக்கும். அதாவது கிளாட் பவுண்ட் அல்லது ஃபைப்ரின் பவுண்ட். பிளாஸ்மினோஜனும் ஃப்ரீ பிளாஸ்மினோஜன் ரெண்டும் இருக்கும். இது கிளியரா? ஓகே, இந்த வந்து ரெண்டு டைப்பா எங்களுக்கு மெடிசின் டார்கெட் பண்ணிடும். சரியா? ஒரு மெடிசின் டார்கெட் பண்ணிலும் இந்த கிளாட்ல ஃபைப்ரின் பவுண்ட் பிளாஸ்மினோஜனை டார்கெட் பண்ணி மேலும் இல்லாட்டி ஃப்ரீ பிளாஸ்மினோஜனை டார்கெட் பண்ணி மேலும். சரியா? எனக்கு இது ரெண்டையும் டார்கெட் பண்ணிடும். அதுக்கு தான் நான் இது ரெண்டையுமே சொல்ல வாரு. ஓகே, இங்க என்ன சொல்லிக்கிற பாயிண்ட் பாருங்க.
conversion of plasminogen in site other than the thrombus. Okay, அதாவது free fibrinogen free plasminogen தானே, அதைத்தான் நீங்க என்ன சொல்ற, சரியா? free plasminogen கன்வெர்ட் பண்ணினா, சரியா, ஃபைப்ரின் டிகிரடேஷனோட clotting factors டிகிரடேஷன் ரெண்டையும் செய்யும். கிளியரா? அதாவது இப்ப நாங்க ஃப்ரீ ஃபைப்ரினோஜனை டார்கெட் பண்ணிடுவீங்களே, சாரி ஃப்ரீ பிளாஸ்மினோஜனை டார்கெட் பண்ணினா இதால ஃபைப்ரினும் சிதைவடையும் அண்ட் clotting ஃபேக்டர்ஸும் சிதைவடையும். ஏன்னா இது ரெண்டுமே இருக்கிறது வந்து எங்க clotting ஃபேக்டர்ஸ் பிளாஸ்மா ஈக்கிறோம். ஃப்ரீ ஃபைப்ரினோஜன் என்ன செய்யும், ஃப்ரீ பிளாஸ்மினோஜனை டார்கெட் பண்ணினா இது வந்து பிளாஸ்மினா மாறி ஃபைப்ரினையும் டிகிரேட் பண்ணும், அதே நேரம் clotting ஃபேக்டர்ஸ் இருக்குது அதையும் டிகிரேட் பண்ணுமா. ஓகே, ஆனா நாங்க ஃபைப்ரின் பவுண்ட் பிளாஸ்மினோஜனை டார்கெட் பண்ணினா இது வந்து clotல இருக்கிற ஃபைப்ரினை மட்டும்தான் டார்கெட் பண்ணும். ஓகே, அப்ப சொல்லுங்க இதுல எங்க ப்ளீடிங் ரிஸ்க் கூட? இங்க ஃபைப்ரின் மட்டும் சிதையுது, இங்க ஃபைப்ரினோட clotting ஃபேக்டர்ஸும் சிதையுது. இந்த ரெண்டு சந்தர்ப்பத்துல எதுல ப்ளீடிங் ரிஸ்க் கூட? ஃப்ரீ பிளாஸ்மினோஜனை டார்கெட் பண்றதுல. குட். ஃப்ரீ பிளாஸ்மினோஜனை டார்கெட் பண்ணா ஒன்று பாருங்க, ஃபைப்ரினும் இல்லா போகுது, அதே நேரம் clotting ஃபேக்டர்ஸும் இல்லா போகுது. இப்படி ஃப்ரீ பிளாஸ்மினோஜனை டார்கெட் பண்ணினா ப்ளீடிங் ரிஸ்க் கூட. கிளியரா? மிஸ் மராக்கு மேல கொடுத்துருங்க. பாருங்க, இது நாங்க எங்கட பிளட் வெசல்ஸ் எடுத்தா, ஓகே, இப்ப எங்கட ஒரு கிளாட் இருக்குது, சரியா? கிளாட் இருக்கிற இந்த கிளாட்ல ஃபைப்ரின்ஸும் இருக்குது, சரியா? எங்கட பிளட்ல வந்து பிளாஸ்மினோஜன் ரெண்டு விதமா இருக்கலும், சரியா? ஒன்று ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபைப்ரின் பவுண்ட், fibrin bond plasminogen. Okay. Second, free plasminogen. இது கிளியரா? ஓ மிஸ். டவுட் கேட்டவங்க சொல்லுங்க பாப்போம் கொஞ்சம். இது அவம் சொல்லுங்க. மிஸ் இது கிளியரா? கிளியர். ஓகே, இப்ப நீங்க ட்ரக் வந்து இப்ப நீங்க மெடிசின் ஒண்ணு குடுக்குறேன்னு வைங்களே, நாங்க மெடிசின்ஸ் ப்ரிப்பேர் பண்ற இது ரெண்டையும் டார்கெட் பண்ணி ரெண்டு டைப்பான மெடிசின்ஸ் இருக்கிற, ஓகேவா? ஏபின்னு வைப்போமே, சரி, நான் இப்ப இன்னைக்கு எக்ஸாம்பிள் சொல்வேன். ஏபின்னு ரெண்டு மெடிசின்ஸ் இருக்கிற, ஏ என்ன செய்யும்னு சொன்னீங்கன்னா இந்த ஃபைப்ரினோட சேர்ந்திக்கிற பிளாஸ்மினோஜன் நிக்கிறதானே அதைத்தான் மாற்றும். ஓகே, அப்ப இந்த பிளாஸ்மின், சரியா, இங்கே கிட்டுள்ள ஃபைப்ரினை மட்டும்தானே டிகிரேட் அடைய செய்யும். ஓகே, அப்ப ஏன்ற குரூப் ஆஃப் மெடிசின்ஸ் கொடுத்தா இது வந்து ஃபைப்ரின், சரியா, மெயினாவே ஃபைப்ரினை மட்டும்தான் என்ன செய்யும், சிதைவடைய செய்யும், டிகிரேட் பண்ணும். ஆனா பியில் உள்ள பிளாஸ்மினோஜன் என்ன, பி ட்ரக் கொடுத்தா இந்த ஃப்ரீ பிளாஸ்மினோஜன் என்ன செய்யும், இது பிளாஸ்மினா மாறினா இதுக்கு வந்து பிளட்ல எல்லா இடமும் சுற்றி திரியலும் தானே. ஓகே, இதை என்ன செய்யும்டா ஃபைப்ரினையும் சிதைவடைய செய்யும், அதோட clotting ஃபேக்டர்ஸ் அந்த பிளட் குருதியுறைதலுக்கு தேவையான காரணிகள், அந்த காரணிகளையும் அழிக்க செய்யும். ஓகே, இப்ப பாருங்க, இங்க ஃபைப்ரின் மட்டும்தான் இல்லா போகுது ஏன்றதுல, பீன்றதுல ரெண்டும் இல்லா போகுது. இப்ப இதுல எதுல ப்ளீடிங்குக்கான ரிஸ்க் கூட? பீல. ஏன்னா இங்க clotting ஃபேக்டர்ஸும் இல்லா போறதானே, குருதி உறைதலுக்கான காரணிகளும் இல்லா போற, அப்ப குருதி உறைய மாட்டாக்குண்டு.
இல்ல. ஆல்ரெடி ஃபைப்ரினும் உடையுது, குருதி உடையலுக்கான காரணம் இல்லா போகுது. அப்ப இங்க ப்ளீடிங் ரிஸ்க் அதிகம். கிளியரா? மிஸ். ஓகே, இப்ப சொல்லுங்க. இன்னொரு கேள்வி என்னடா, இப்ப உங்களுக்கு வந்து clotம் மட்டும்தான் கரைக்கணும். அப்ப இந்த டைப் ஆஃப் மெடிசின்ஸ் கொடுக்குற ஏ ஓ பி? ஏ கொடுக்கணும். ஏ கொடுக்கணும். கிளியர் அது? மிஸ். ஓகே, இப்படிதான் திங்க் பண்ணி பாருங்க. என்னண்டா, ஒரு பேஷண்ட்ஸ்க்கு வந்து தலையில அடிபட்டுட்டு, சரியா? தலையில அடிபட்டு பேஷண்ட்ஸ் கோமாக்கு போய்த்துட்டாரு. ஓகே, கோமாக்கு போனா ரெண்டு சிச்சுவேஷன் நிக்கிற, சரியா? ஒன்று பிளட் பிளட் வந்து பிரெயின் ஃபுல்லா போகாததுக்கு, இப்ப கோமான்றதால தானே பிளட் சப்ளை குறைஞ்சிட்டு, சரியா? ரெண்டு ரீசன் நிக்கிற. ஒன்று இன்டர்னல் ப்ளீடிங் இருக்கேலும். ஓகேவா? ஓகே. அதாவது பிளட் வெசல்ஸ் டேமேஜ் ஆகி பிளட் பிரெயின்ல வந்து ப்ளீட் ஆகி இருக்கேலும். ஓகே, அடுத்தது வந்து பட்ட ஷாக்னால இந்த பிளட் வெசல்ஸ்ல என்ன சரி கிளாட்ஸ் இருந்து, சரியா, ப்ளீட் ஆகலும். கிளியரா? ஓகே, இப்ப நீங்க வந்து ஏதாவது ஒரு ஃபைப்ரினோலைட்டிக்ஸ் குடுக்குறேன்னு வைங்களே. ஓகே, கொடுத்தீங்கன்னா இந்த சந்தர்ப்பத்திலயும் பாருங்கோ, இந்த சந்தர்ப்பத்திலயும் பாருங்கோ. ஒன்று நீங்க இந்த சந்தர்ப்பத்துல மெடிசின்ஸ் கொடுத்தா இந்த உருவாகின கிளாட் இல்ல போனா இன்னும் ப்ளீடிங் ஆகலும் தானே. கிளியரா? மிஸ். இன்னும் பிளட் லாஸ் ஆகலும், அதாவது பிரெயினை சுத்தி இன்னும் பிளட் போகலும். ஓகே, இந்த சந்தர்ப்பத்துல கிளாட்டிங் கொடுத்தா வெசல்ஸ் எதுவும் டேமேஜஸ் இல்ல, ஆனா இந்த கிளாட்ஸ கரைக்கிறதன் மூலம் பிளட் சப்ளைய கூட்டிலும். கிளியரா? ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடந்து ஒரு பேஷண்ட்ஸ்க்கு என்ன சரி பிரெயின்ல என்ன சரி பிளட் சப்ளை ஒன்று இன்டரப்ட் ஆகினா மெடிசின்ஸ் கொடுக்கறது சரி கஷ்டம். விளங்குறா? இந்த கிளாட்டை டிசால்வ் பண்ணி விட்டா இன்னும் ப்ளீடிங்கும் நடக்கும். ஓகே, அப்ப இப்ப எங்களுக்கு வந்து இத மாதிரி சிச்சுவேஷன் ஏன்றது ட்ரீட் பண்ண கஷ்டமான கண்டிஷன். கிளியரா? அந்த டைப்பை அடிப்படையாக கொண்டுதான் இப்ப இந்த கிளாட் எங்க நீக்கிற, இதுக்கு என்ன மெடிசின்ஸ் கொடுக்கணும், இதுக்கு அப்ரோப்ரியேட்டான மெடிசின்ஸ் என்னன்றத டார்கெட் பண்ணி. அப்ப திங்க் பண்ணி பாருங்க. இப்ப இந்த இடத்துக்கு வந்து இந்த கிளாட்ஸுக்கு வந்து எங்களுக்கு கேத்தீட்டர் மூலம் பிரெயினுக்கு கொடுக்கலாம். ஆனாலும் இந்த கிளாட்ஸ் நார்மலா எங்களுக்கு ஃபைப்ரினோலைட்டிக்ஸ் கொடுத்தீங்கன்னா கிளாட்டை ரிடியூஸ் பண்ணிடலாம். இங்க பாருங்க, இது மாதிரி ஃபைப்ரினை டிக்ரேட் பண்ணக்கூடிய கிளாட்டிங் ஃபேக்டர்ஸையும் அழிக்கக்கூடிய மாதிரி ஒரு ஏஜென்ட் இங்க கொடுக்கலுமா? ஏலா. இல்லைங்களா சிச்சுவேஷன்? ஓகே, கிளியர் அது? இப்ப இந்த கன்செப்ட் கிளியரா? ரெண்டு டைப் ஆஃப் பிளாஸ்மினோஜன் நிக்கிற, அதை டார்கெட் பண்ணி மெடிசின்ஸ் 2 டைப்ஸ் ஆயிக்கிற. ஓகே, ஃப்ரீ பிளாஸ்மினோஜனை டார்கெட் பண்ணினா ப்ளீடிங் ரிஸ்க்கும் கூட. கிளியர் அது? கிளியர் மிஸ். ஓகே, இப்ப இந்த பாயிண்ட கொஞ்சம் ரீட் பண்ணி பாருங்க எல்லாரும், அது விளங்குதான்னு. இந்த பாயிண்ட் other than the thrombus in the free plasminogen சொல்றேன். degradation of fibrin in வந்திக்கணும் இங்க. ஓகே, degradation of fibrin other clotting factors. ஓகே, அதாவது thrombusல பவுண்ட் ஆகாத பிளாஸ்மினோஜன் கன்வர்ஷன் ஆகினா ஃபைப்ரினும் டிக்ரேட் ஆகும், clotting factorsம் டிக்ரேட் ஆகும். கிளியர் ஆதே? அடுத்து மூவ் ஆன் ஆகுமா? கிளியரா? பேசுங்க. கிளியரா? மிஸ். அடுத்தது பார்ப்போம். ஓகே, இணையம் இந்த வருங்க. இது வந்து பிளட் கோகுலேஷன் ஸ்டெப், சரியா?
ப்ரோத்ரோம்பின் த்ரோம்பினா மாறி த்ரோம்பின் தான் ஃபைப்ரினோஜனை ஃபைப்ரினா மாத்தும். ஓகே, ஆன்டிகோகுலண்ட்ல இது இன் டீடைல் படிப்போம். சரியா? அடுத்தது த்ரோம்பின் கன்வெர்ட்ஸ் ஃபைப்ரினோஜன் இன்டு த ஃபைப்ரின். ஓகே, த்ரோம்பின் தான் என்னது ஃபைப்ரினோஜனை ஃபைப்ரினா மாத்துறா. பிளாஸ்மின் பிரேக்ஸ் டவுன் த ஃபைப்ரின் molecule. இந்த பிளாஸ்மினோஜன் பிளாஸ்மினா மாறும். இந்த ஃபைப்ரின் moleculeல இந்த பிளாஸ்மின் வந்து டிக்ரேட் பண்ணி soluble பார்ட்டிகல்ஸா கன்வெர்ட் பண்ணும். இதுதான் thrombolytics agents மெயின் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் இங்க பாருங்க, fibrin specific. ஓகே, preferentially activate fibrin bound plasminogen. இப்போ குரூப் 2 குரூப் விளங்குதா? அதாவது இந்த மெடிசின்ஸ் ஓகே ஃபைப்ரினோலைட்டிக்ஸ் எங்களுக்கு 2ஆ கிளாசிஃபை பண்ணேலும் உண்டு. ஃபைப்ரின் ஸ்பெசிபிக், செகண்ட் நான் ஃபைப்ரின் ஸ்பெசிபிக். ஓகே, ஃபைப்ரின் ஸ்பெசிபிக்னா அந்த முதல் சொன்னேன் கிளாட்ல இருக்கிற ஃபைப்ரினோட பவுண்ட் ஆகின பிளாஸ்மினோஜனை டார்கெட் பண்ற ஒரு குரூப் அவங்க. கிளியர் அது? ஹலோ, எல்டப்ளேஸ், டெனக்டப்ளேஸ், ரிட்டப்ளேஸ், நான் ஃபைப்ரின் ஸ்பெசிபிக் வந்து ஸ்ட்ரெப்டோகைனேஸ். கிளியரா? இது என்ன சரி டவுட்ஸ் இருக்குதா? நான் கதைக்கிறது கேக்குதா? ஓ மிஸ், கிளியர் மிஸ். ஓகே, ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, செகண்ட் அடுத்தது நான் ஃபைப்ரின் ஸ்பெசிபிக் த்ரோம்போலைட்டிக். ஓகே, நான் ஃபைப்ரின் ஸ்பெசிபிக்னா ஃப்ரீ பிளாஸ்மினோஜனை டார்கெட் பண்றவங்க. ஓகே, ஆக்டிவேட் பிளாஸ்மினோஜன் பவுண்ட் டு ஓகே bound to clot surface in circulating. ஓகே, இந்த நான் ஃபைப்ரின் ஸ்பெசிபிக்னா ரெண்டையும் ஓகே ஒன்று இல்ல ரெண்டையும். ஓகே, activate plasminogen bound to the clot surface and the circulating plasminogen. ஓகே, இந்த பாயிண்ட் ஹெட் பண்ணிக்கோங்க, நான் மறந்துட்டேன். நான் ஃபைப்ரின் ஸ்பெசிபிக்னா இவங்க ரெண்டு பேரையும், அதாவது ஃபைப்ரினோட பவுண்டும் ஃபைப்ரின் பவுண்ட் அண்ட் தி ஃப்ரை ரெண்டையுமே டார்கெட் பண்ணுவாங்க. கிளியரா? ஓ மிஸ். ஓகே, fibrin specific னா activate mainly plasminogen bound to clot. ஓகே, இது வந்து மெயினாவே ஃபைப்ரினோஜனோட அந்த ஃபைப்ரினோட பவுண்ட் ஆன பிளாஸ்மினோஜன் ஆக்டிவ் பண்ணும். அதாவது அடுத்தது லெஸ் சிலக்டிவ் இன் ஆக்ஷன்ஸ். ஓகே, இது வந்து குறிப்பிட்ட ஒன்றைத்தான் சிலக்ட் பண்ணும்ன்றதுல ரெண்டையும் ஆக்டிவேட் பண்ணும். இது வந்து ஃபைப்ரின் ஸ்பெசிபிக் வந்து சிலக்டிவ், அதாவது ஃபைப்ரினோட பவுண்ட் ஆகிக்கிற பிளாஸ்மினோஜனை தான் போயிட்டு இதை ஆக்டிவேட் பண்ணும். செகண்ட் எக்ஸ்டென்சிவ் சிஸ்டமிக் பிளாஸ்மினோஜன் ஆக்டிவேஷன். இப்ப கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இதுல வந்து பவுண்டும் மீக்கிற ஃப்ரீ மீக்கிற சரியா, கம்பேரிட்டிவ்லி இது வந்து ஃப்ரீயத்தான் கூட ஆக்டிவேட் பண்ணும். ஓகே, இது வந்து சிஸ்டமிக் பார்த்தோம்னா அதாவது ஃப்ரீயா இருக்கிறது வந்து நல்லா குறைவு, பவுண்டத்தான் அதிக அளவுல ஆக்டிவேட் பண்ணும். ஓகே, இதுல வந்து ரெண்டையும் ஆக்டிவேட் பண்றதுனால ப்ளீடிங் ரிஸ்க் அதிகம், இதுல வந்து லெஸ் ரிஸ்க் ஆஃப் ப்ளீடிங். ஓகே, ஆன்டிஜெனிக் நான் ஆன்டிஜெனிக்னா ஆன்டிஜெனிக்னு சொன்னா எங்களோட இம்யூன் சிஸ்டம் இருக்கிறதானே, அந்த இம்யூன் சிஸ்டத்தை ட்ரிகர் பண்ணக்கூடிய தன்மை இந்த டைப் ஆஃப் மெடிசின்ஸ்க்கு இருக்கிறது. கிளியரா? அப்போ அந்த மெடிசன் எடுத்தேன்னு சொன்னா ரேஷஸ் அப்படி வருமா? ரேஷஸ் அப்படி வரும். இம்யூன் சிஸ்டம் ரிலேட்டடான சைடு எஃபெக்ட்ஸை காட்டும் ஆன்டிஜெனிக். இதுவரை டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் கிளியரா? வேற என்ன சரி டவுட்ஸ் இருக்குதா? இப்ப அடுத்த டைப் ஆஃப் குரூப்க்கு போறோம். சரியா?
அவங்க சொல்லுங்க ஃபைப்ரினோலைட்டிக்ஸ் கிளியர் ஆண்டு. Clear, ma'am. அடுத்தது வந்து என்டி ஃபைப்ரினோலைட்டிக்ஸ் ட்ரக்ண்டா அந்த பிளஸ்மின் ஆக்டிவேஷன் நிக்கிறதானே, பிளஸ்மின் ஃபார்மேஷனை தடுக்கிறாக்க. கிளியரா? டூ டேர்ம்ஸ் சரியா? ஃபைப்ரினோலைட்டிக்ஸ். ஓகே, ஃபைப்ரினோலைட்டிக்ஸ் என்ன செய்வாங்க? பிளஸ்மினோஜன்ல இருந்து பிளாஸ்மினை உருவாக்குவாங்க. இந்த பிளாஸ்மின் என்ன செய்யும்? ஃபைப்ரினை அழிக்கும். ஓகே, ஆனா ஆன்டி ஃபைப்ரினோலைட்டிக்ஸ்ன்றவங்க ஓகே இந்த பிளாஸ்மினோஜன் ஆக்டிவேஷனை தடுப்பாங்க. ஓகே, ஆக்டிவேஷன். பிளட் கிளாட்டிங்க்கு வந்து ஹெல்ப் பண்ற மாதிரியா? ஓ, பிளட் கிளாட்டிங்க்கு ஹெல்ப் பண்றவங்க. இப்ப நீங்க பல்லு கழட்டினீங்கன்னு வைங்களே, பல்லு கழட்டினா சிலவங்களுக்கு ப்ளீட் ஆகிட்டே இருக்கும். அவங்களுக்கு ட்ரினெக்ஸமிக் ஆசிட் கொடுக்குற. ஓகேவா? சிலவங்களுக்கு ஹீமோரேஜ் இருக்கும். அந்த பொதுவா என்னது சிசேரியன் பண்ணதுக்கு பிறகு, அது மாதிரி சர்ஜரிஸ் பண்ணதுக்கு பிறகு, டெலிவரிக்கு பிறகு, அது மாதிரி அவங்களுக்கு ப்ளீடிங் அதிக அளவில் இருக்கும். ஓகே, அவங்களுக்கு மெயினா ட்ரினெக்ஸமிக் ஆசிட் கொடுக்குற. ஏண்டா ப்ளீடிங்க நிப்பாட்டுறதுக்கு. ஓகேவா? ஓகே மேம். ஓகே, கிளாட் ஃபார்மேஷனை ஸ்டெபிலைஸ் பண்ணுவாங்க இவங்க. இன்ஹிபிட், திரும்ப ரெக்கார்டிங் கேளுங்க. ஏண்டா இது வந்து ஒரே மாதிரி டேர்ம் தான் மாறி மாறி வரும். நீங்க கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளுங்க, இல்லாட்டி கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே, inhibit plasminogen activation and thus inhibit fibrinolysis. Okay, plasminogen activation தடுக்கிறதன் மூலம் fibrinolysis தடுக்குது. ஓகே, fibrinolysis fibrin degradation தடுக்குது and promote clot stabilization. அப்ப ஃபைப்ரின் உடைப்பு தடுக்கப்பட்டுச்சுன்னா ஃபைப்ரின் கிளாட்ல இருக்கும். அந்த கிளாட் ஸ்டெபிலைசேஷனை கூட்டுது. எக்ஸாம்பிள் ட்ரெனெக்ஸமிக் ஆசிட், அப்ரோட்டினின், அமைனோ கேப்ரோயிக் ஆசிட். ஓகே, இது மூணு தான் மெயின் மெடிசின்ஸ். கிவன் ஓரலியோ ஐவி கொடுப்போம். ஓகே, கிளினிக்கல் யூசஸ் வந்து அட்ஜுவன்ட் தெரப்பி இன் ஹீமோஃபீலியா. ஹீமோஃபீலியான்னா என்னது? ஹீமோஃபீலியா கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஏ லெவல்லாம் நிறைய வந்துச்சு ஹீமோஃபீலியா, குருதி உரையா நோய். சில பேருக்கு இருக்கும் குருதி உரையிறதுல இஷ்யூஸ். ஓகே, அவங்களுக்கு வந்து ஆன்டிஃபைப்ரினோலைட்டிக்ஸ் கொடுப்போம். செகண்ட் வந்து போஸ்ட் சர்ஜிக்கல் ப்ளீடிங். ஓகே, ஏதாவது ஒரு சர்ஜரிக்கு அப்புறம் சிவியரா கண்டினியூவஸா ப்ளீடிங் இருந்தா ஆன்டிஃபைப்ரினோலைட்டிக்ஸ் கொடுப்போம். அடுத்தது மெனோரேஜியான்றது தான் வெஜைனல் ப்ளீடிங். சிவியரா இந்த ப்ளீடிங் இருந்தனாலும் கொடுப்போம். லைஃப் த்ரெட்னிங் ப்ளீடிங் ஃபாலோவிங் த்ரோம்போலைட்டிக் தெரப்பி. ஓகே, த்ரோம்போலைட்டிக்னா ஏதாவது ஒரு கிளாட் ஒன்று இருந்தேன்னு வைங்களே, அந்த கிளாட்டை டிசால்வ் பண்றதுக்கு நாங்க த்ரோம்போலைட்டிக் தெரப்பி கொடுத்துட்டோம். ஆனா ப்ளீடிங் இப்ப பேஷண்ட்ஸ்ட ப்ளீடிங் ஸ்டாப் பண்ணி கொள்ளலாமா? பிஆர் ப்ளீடிங்கோ என்னமோ இன்டர்னல் ப்ளீடிங்கோ நடக்குதுண்டா அவங்களோட ப்ளீடிங்கை நாங்க நிப்பாட்டணும். ஓகே, அதுக்கு வந்து நாங்க ஆன்டிஃபைப்ரினோலைட்டிக்ஸ் ட்ரக்ஸ் கொடுப்போம். கிளியரா? என்ன சரி டவுட்ஸ் இருக்குதா? சொல்லுங்க அப்போ. ஆன்டிபிளேட்லெட், ஃபைப்ரினோலைட்டிக், ஆன்டிஃபைப்ரினோலைட்டிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். என்ன சரி டவுட் இருக்கா? இல்லையா?
ஓகே, அப்ப ஆன்டி கோகுலன்ட் ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகே. அண்டேன்னு வாங்க. ஆன்டி அதாவது பிளட் கிளாட் ஃபார்மேஷன்ல 3 ஸ்டெப்ஸ் என்னன்னு சொல்லுங்க அப்போ. மெயினான 3 ஸ்டெப்ஸ் நினைவிருக்குதா? வேசோ Vasoconstrictions, கன்ஸ்ட்ரிக்ஷன், platelet aggregation, aggregation. Third, coagulation, cascade. பிளேட்லெட் அக்ரிகேஷன் என்னது? பிளேட்லெட் சேர்க்க. சரியா? பிளேட்லெட் அக்ரிகேஷன் ஃபார்மேஷனுக்கு இன்னொரு டேர்ம் இருக்குது, என்னது? பிரைமரி Hemostatics, பிரைமரி ஹீமோஸ்டாட்டிக். ஓகே. தேர்ட், கோகுலேஷன் கேஸ்கேடுக்கு secondary hemostasis. செகண்டரி ஹீமோஸ்டாட்டிக். ஓகே, குட். இதுல நாங்க பிளேட்லெட் அக்ரிகேஷன் பத்தி இன் டீட்டெயிலா அத ஆன்டி பிளேட்லெட் படிக்கிற நேரம் பார்த்தோம். ஓகே. கோகுலேஷன் கேஸ்கேடுக்கும் நாங்க பிசியாலஜி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணத்தான் வேணும். கோகுலேஷன் என்னன்னு சொல்லுங்க அப்போ. கோகுலேஷன் என்ற டேர்ம் எதை மீன் பண்ற? இந்த ஃபைப்ரினோஜன் ஃபைப்ரினா மாறும். ஃபைப்ரினா மாறுறது தான் கோகுலேஷன். ஓகே. ஆனா நாங்க இதுல இன்வால்வ் ஆகிற சில மெடிசின்ஸையும் பார்த்துட்டோம். ஓகே. அதுதான் ஃபைப்ரினோலைட்டிக்ஸும் ஆன்டிஃபைப்ரினோலைட்டிக்ஸ். ஓகே. அது இந்த உருவாகிற இந்த ஃபைப்ரின் இந்த லாஸ்ட் ஸ்டெப், இந்த ஃபைப்ரினை மட்டும் தானே பார்த்தோம். அதாவது ஃபைப்ரினை உடைக்கிறது எப்படி தான் பார்த்தோம். ஓகே. இப்ப நாங்க பார்ப்போம் இந்த ஃபைப்ரினா மாறுறது பெரிய லாங் ப்ராசஸ். ஓகே. கேஸ்கேடுண்டா தொடர்ச்சியான ஒரு பாதை. சரியா? அதான் கேஸ்கேடுன்ற. கேஸ்கேடுனா உண்மையா என்னண்டா சீக்வென்ஸ் ஆஃப் enzymatic reactions. ஓகே. அதான் கேஸ்கேட். இதுல நிறைய என்சைம்ஸ் இன்வால்வ் ஆகுது. ஓகே. என்சைம்ஸ் உருவாகுது. இன்னொரு ஆள் மெயின் இன்வால்வ் ஆகுற யாரு? நிறைய விட்டமின் கே. ஓகே. இந்த ரெண்டு பத்தினையும் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கணும். ஓகே. எങ്ങനെ விட்டமின் கே இன்வால்வ் ஆகுது, இந்த கேஸ்கேடுன்னா என்னது, நான் பிரீஃபா சொல்லி தந்தேன். உங்களுக்கு நினைவிருக்கோ தெரியா? சில கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் ஏவி அப்படி இப்படி மாறுமுண்டு, 8-12 மாறும் அப்படி இப்படின்னு ஒரு பாத்து சொன்னேனே, அதான் கேஸ்கேட் என்சைமேட்டிக் தொடரான என்சைமேட்டிக் ரியாக்ஷன்ஸ். ஓகே. இப்ப நாங்க பார்ப்போம் போறோம். அதுக்கு முதல்ல நான் கதை ஒண்ணு மாதிரி சொல்றேன். ஓகே. ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க திங்க் பண்ணி பாருங்க. நீங்க எங்கட பிளட்டை வித்ட்ரா பண்ணினா பிளட் என்ன செய்யுது? கட் ஆகுது தானே? ஓகே. நார்மலா பிளட் எடுத்தா பிளட் கிளாட் ஆகுது. ஓகே. அப்ப எங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் என்னன்னா, பிளட் கிளாட் ஆகிறதுக்கான காரணி பிளட்லே தானே இருக்கிற. பிளட் கிளாட் ஆகிறதுக்கான ஃபேக்டர்ஸ் பிளட் உள்ளுக்கே இருக்குது. ஓகே. ஒன் திங். அப்ப ஒரு சயின்டிஸ்ட் இது பத்தி இவலுவேட் பண்ணிட்டு இருக்கிற நேரம், இப்ப சம்டைம் கிளாட் ஆகாம இருக்கிறதுக்கு சில ஏஜென்ட் செட் பண்ணி பாப்பாங்க தானே. அப்படி செய்யற நேரம் இவர் ஒரு தடவை சிட்ரேட்டை போடுற நேரம் கிளாட் உருவாகலையா. ஓகே. அதாவது சிட்ரேட்ன்றது என்னது? சிட்ரிக் ஆசிட் அனாயனிக் ஃபார்ம். ஓகே. சிட்ரேட், கார்பாக்சிலேட் நினைவிருக்குதா? கார்பாக்சிலேட் என்னது? கார்பாக்சிலேட் அயனண்டா COO மைனஸ் நினைவிக்குதா? அது மாதிரி
citrate. Okay, citrate is anionic form. Okay, அதாவது மர ஏற்றம் பெற்ற இது molecule. citrate போட்ட நேரம் clots உருவாகலையா. ஓகே, அப்ப ஏதோ உண்டு. ஓகே, ஏதோ ஒரு எங்கட பிளட் சாம்பிள்ல ஏதோ பாசிட்டிவ் காரணி ஒன்று இருந்திருக்குது. அதனால நீங்க அனாயனிக் ஃபார்ம் போடு நேரம் இது ஈக்குவல் ஆகினதால பிளட் கிளாட் ஃபார்ம் ஆகல. இது கிளியரா? ஓ மிஸ். ஓகே, அப்ப திங்க் பண்ணி பாருங்க. இதுல ஏதோ பாசிட்டிவ் ஆன ஒரு காரணி ஒன்று இருந்திருக்கு. பிளட் கிளாட்டுக்கு தேவையான காரணி உண்டு. ஓகே, நெக்ஸ்ட் டைம் அவர் அதே ஒரு பிளட் சாம்பிளுக்கு சிட்ரேட்டும் போட்டிக்கிறாரு. இப்ப கிளாட் உருவாகிக்குமா? சொல்லுங்க. கிளாட்ஸ் உருவாகல. இவர் என்ன செய்யறன்னு சொன்னா, ஒரு அனிமல்ட டிஷ்யூஸ் இருக்கிறதானே, டிஷ்யூஸ கிரஷ் பண்ணி போடுற நேரம் கிளாட்ஸ் உருவாகிக்குது. ஓகே, மிஸ் சவுண்ட் பிரேக் ஆயின்னு சொல்லிட்டு கேட்கல. ஓகே, இவர் வந்து அத டெஸ்ட் பண்ற நேரம் ஃபர்ஸ்ட்டுக்கு பிளட் சாம்பிள் எடுத்திக்கிறாரு. சிட்ரேட் எட் பண்ணின நேரம் கிளாட்ஸ் உருவாகல. இது கிளியரா? ஓ மிஸ். ஓகே, அந்த பிளட் கிளாட் உருவாகாத சாம்பிளுக்கு எலிட சரியா டிஷ்யூஸ், அதாவது செல் டிஷ்யூ. இப்ப எங்க கலங்கள் வைங்களே, எங்க ஸ்கின்ல ஒரு பாட்டை எடுத்து போட்ட மாதிரி போடுற நேரம் திரும்ப கிளாட் ஃபார்ம் ஆகிக்கிற. ஓகே, அப்ப திங்க் பண்ணி பாருங்க. இந்த பிளட்ல ஓகே எங்களுக்கு ரெண்டு விஷயம் சொல்லலுவீங்கன்னா, ஒன்று சில ஃபேக்டர்ஸ் பிளட்லயே இந்திக்கிற. கிளியரா? ஓ அதாவது குருதி உறைதலுக்கு தேவையானது சிலது பிளட்லயே இருந்திருக்கு. அது கிளியரா? ஓ மிஸ். ஓகே, செகண்ட் என்னண்டா, நாங்க போட்ட டிஷ்யூ வைக்கிறதானே, அதாவது களங்கள் வைக்கிறதானே, அந்த களங்கள்லயும் ஏதோ காரணிகள் இருந்திருக்குது. அது கிளியரா? ஓ ஓ ஓகே, அதுவும் கிளியர் தானே. இப்ப இந்த டிஷ்யூல இருக்கிற காரணிக்கு நாங்க சொல்ற வந்து டிஷ்யூ ஃபேக்டர்ஸ். டிஷ்யூ ஃபேக்டர்ஸ்னு சொல்றேன். இதுக்கு அது மாதிரியான ஒரு பேர் ஒண்ணும் இல்ல. இந்த ஃபேக்டர்ஸ் ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த ஸ்டார்ட் ஆகிற பிளட்ல இருக்கிற காரணி தான் நாங்க ப்ரோட்டீன் ஃபேக்டர் 12 சொல்லுவோம். ஓகே, இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸ்னாலையும் பிளட் கிளாட்டிங்க்கு கோகியூலேஷனுக்கு ரெண்டு வழியில தூண்டப்படுது. ஓகே, அத நாங்க வந்து பிளட்ல உள்ள ஃபேக்டர்ஸ்னால தூண்டப்பட்டா உருவாகிற அந்த பாத்வேக்கு சொல்றேன் இன்ட்ரின்சிக். ஓகே, டிஷ்யூ ஃபேக்டர்ஸ் காரணமா இருந்தா அதுக்கு நாங்க சொல்ற எக்ஸ்ட்ரின்சிக் பாத்வே. இன்ட்ரின்சிக் பாத்வே, எக்ஸ்ட்ரின்சிக் பாத்வே. ஓகே, இன்ட்ரின்சிக்னா உள்ளக காரணி. உள்ளீடுன்னு சொல்லுவேன், உள்ளீடு வெளியீடு. அந்த இன்ட்ரின்சிக்ன்றது உள்ளீடு, எக்ஸ்ட்ரின்சிக்ன்றது வந்து வெளியீட்டு காரணி. அதாவது இங்க வெளியீட்டுன்றது வந்து பாடிக்கு வெளியே உள்ளது இல்ல, பிளட்ல பிளட் கம்போனன்ட்ஸ் இல்லாத ஒரு காரணி. கிளியரா? டிஷ்யூண்டா எங்கட செல்ஸ், பிளட் செல்ஸ் வெசல்ஸ் டேமேஜ் ஆகிற நேரம் அந்த சுற்றாயலுக்கு இருக்கிற செல்ஸ் இருக்கிற அந்த செல்ஸால தான் இந்த டிஷ்யூ ஃபேக்டர்ஸ் ரிலீஸ் பண்ணப்படுது. கிளியரா? ஓ மிஸ் கிளியர். ஓகே, இப்ப இன்ட்ரின்சிக் எக்ஸ்ட்ரின்சிக் கிளியரா? ம், இந்த கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ்ல எல்லா கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ்லயும் இது மாதிரி தான் சரியா? okay. இதுல வந்து ம், 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 ம். இப்ப நான் இந்த 12 கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் எடுங்களே, 12 கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ்ல
ஒரு ரெசிடியூ ஒரு பார்ட் ஒன்னிக்கிற இப்ப clotting factorsன்றது என்னது ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் சரியா அதுல வந்து குளூட்டாமிக் ஆசிட் குரூப் இக்கிற சரியா இந்த குளூட்டாமிக் ஆசிட் குரூப் ஆக்சிடேஷன் அடைஞ்சா சரியா இதுக்கு நான் சொல்றேன் குளூட்டாமிக் சரியா கார்பாக்சிலேஸ் என்சைம் சரியா குளூட்டாமிக் கார்பாக்சிலேஸ் என்சைம் மூலமா கார்பன் டை ஆக்சைடு மற்றது நீர்ல ஆக்சிஜனா கார்பன் டை ஆக்சைடு எனக்கு மத்த காரணம் நினைவில்லை பாப்போம் ஓகே கார்பன் டை ஆக்சைடு முன்னிலையில இது கேமா கார்பாக்சிலேஷன் நடக்குது சரியா கார்பாக்சிலேஷன் நடந்தா இது வந்து மறையேற்றம் பெற்ற ஒரு காரணியா மாறப்போற ஓகே இதுதான் ஆக்டிவ் ஃபார்ம் இது வந்து ஃபேக்டர் 12 இது ஆக்டிவேட்டட் ஃபேக்டர் 12 ஓகேவா அதாவது இங்க என்ன நடக்குற ஆக்சிடேஷன் நடக்குது கிளியரா இன்னொரு தடவை சொல்லுங்க மிஸ். கொஞ்சம் இருங்க ஃபேக்டர்ஸ் சரியா பார்த்துக்கோங்க என்னண்டா இப்ப நாங்க சொன்னதானே clotting ஃபேக்டர்ஸ்ல ஆக்டிவ் ஃபார்ம் இருக்கிற இன்ஆக்டிவ் ஃபார்ம் இருக்கிற நீங்க இன்ஆக்டிவ் ஃபார்ம் உண்டு இப்ப ஃபேக்டர் 12 வைங்களே ஃபேக்டர் 12ன்றது என்னது ஒரு கெமிக்கல் கம்பவுண்ட் சரியா இது ஒரு ஃபார்ம் உண்டு அதுல வந்து குளூட்டாமிக் ஆசிட் ரெசிடியூ இருக்கிற இப்ப நாங்க கார்பாக்சிலிக் ஆசிட் ஆல்கஹால்ன்றும் தானே அது மாதிரி ஒரு பார்ட் உண்டு குளூட்டாமிக் ஆசிட் ரெசிடியூ இந்த குளூட்டாமிக் ஆசிட் ரெசிடியூ வந்து ஆக்சிடேஷன் ஆகிறது சரியா இதத்தான் நாங்க ஆக்டிவேஷன் ப்ராசஸ்ன்னு சொல்றேன் இது ஆக்சிடேஷன் ஆகினா இது ஃபேக்டர் 12 ஆக்டிவேட்டட் ஃபேக்டர் 12 ஆ மாறும் சரியா இதுக்கு ரீசன் வந்து என்சைம் ஒன்று தொழிற்படுது என்னடா கேமா சரியான என்சைம் பேர் கேமா குளூட்டாமைல் கார்பாக்சிலேஸ் ஓகே கேமா குளூட்டாமைல் கார்பாக்சிலேஸ் என்சைமோட CO2வும் ஆக்சிஜனும் ஓகே இந்த ரெண்டு முன்னிலையில ஆக்சிடேஷன் நடந்து இந்த குளூட்டாமிக் ஆசிட் இருக்கிறதானே இது ஆசிட் என்ற போக்கள் என்னது OH தான் முடிய போற ஓகே இந்த ஹைட்ரஜன் நீக்கப்பட்டா இந்த மாலிக்யூல் ஆக்சிடைஸ்டா ரிடியூஸ்டா சொல்லுங்க பாப்போம் ஆக்சிடேஷன் நடக்கிறன்றது வந்து ஹைட்ரஜன் நீக்கமா சேர்க்கையா நீக்கம் சரியா இந்த ஹைட்ரஜன் நீக்கப்பட்டா இந்த COO என்னவா மாறும் COO மைனஸ் ஓகேவா இப்ப மறையேற்றம் பெற்ற ஒரு ஃபேக்டர் வந்துட்டா ஓகே இந்த மறையேற்றம் பெற்ற இந்த குரூப் ஃபார்மேஷன் தான் நாங்க ஆக்டிவேஷன் என்று சொல்றோம் ஓகேவா கிளியரா ஓகே இந்த ஆக்டிவேஷனுக்கு இப்ப நான் இதை சின்னதை எழுதுறேன் பாருங்க சரியா அதாவது clotting ஃபேக்டர் 12 இருந்து 12A மாறுறதுக்கு இது ஒரு ஆக்சிடேஷன் தானே ஓகே இது ஒரு வந்து ஆக்சிடேஷன் ஓகே இது ஆக்சிடைஸ் ஆகிற நேரம் இங்க ஒரு சேர்வை ஓகே இங்க பாருங்க இப்படி எழுதுறேனே இது வந்து ஆக்சிடைஸ் ஆகிற நேரம் இங்க ஒருத்தர் ரிடக்ஷன் ஆகுவாங்க
ஆக்சிடேஷன் நடந்தா என்ன செய்யணும்? ரிடக்ஷன் ரியாக்ஷனும் நடக்கணும் தானே? ஒட்சியேற்ற தாழ்த்தல் தாக்கங்கள் ஒன்றுக்கொன்று துணையானது தானே? Oh. ஓகே, இந்த ஃபேக்டர்ஸ்ட ஆக்டிவேஷன் ஆக்சிடேஷன் நடக்கக்குள்ள இங்கே ரிடக்ஷன்ஸ்க்கு உள்ளாகிறவங்க தான் விட்டமின் கே. ஓகே, விட்டமின் கேட ஆக்டிவ் ஃபார்ம் வந்து பைலகுயினோன். அப்ப இந்த ஃபார்ம் என்னது? இது பைலகுயினோன் ஒட்சியேற்ற வடிவமா தாழ்த்தல் வடிவமா? ஒட்சியேற்றம். ஓகே, இது வந்து ஆக்சிடைஸ்ட் ஃபார்ம்ல இருந்து ரிடியூஸ்ட் ஃபார்முக்கு மாற்றப்படணும். ஓகே, இதுதான் விட்டமின் கேட பங்களிப்பு. இப்ப நான் சும்மா சொன்னமே, இந்த 12A இருந்து 12A வந்து 11 ஆக்டிவ் பண்ணும். அப்பயும் இந்த விட்டமின் கேட கன்வர்ஷன் இருக்குது. ஓகே, ஒரு கிளட்டரிங் ஃபேக்டர் ஆக்டிவேட் ஆகிற நேரமும் இந்த விட்டமின் கேட பங்களிப்பு இருக்குது. கிளியரா? ஓகே, இப்ப நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். இப்ப இந்த கிளாட்டிங் ஃபேக்டர் 12A ஸ்டார்ட் ஆகிச்சு, சரியா? இந்த கிளாட்டிங் ஃபேக்டர் 12ன்றது ஆக்டிவ் ஆகினா, இப்ப நான் இதை வந்து இப்படி வரையறேன் வைங்களே, சரியா? இப்ப இதுல என்ன ஃபார்ம், என்ன ஏற்றமிக்கிற? இது என்ன ஏற்றம் சொல்லுங்க? மைனஸ். மர ஏற்றம். ஓகே, இந்த மர ஏற்றத்தோட என்ன செய்யும்டா, கால்சியம் வந்து சேர்வாரு. கால்சியம் நேரேற்றம் தானே, ஒன்று ஈக்குவல் ஆகிட்டா. ஓகே, இந்த ரெண்டும் பவுண்ட் ஆகினா, சரியா, இந்த கால்சியம் என்ன செய்யும்டா, அடுத்த கிளாட்டிங் ஃபேக்டர் இருக்கிறதானே, அதாவது 12A யார் ஆக்டிவ் பண்ண போற? 11. சரியா, 11 மாறி 11A மாறிடும். இந்த 11லயும் மைனஸ் வர போறதானே. இந்த ரெண்டையும் ஜாயின் பண்றால் தான் இந்த கால்சியம். கிளாட்டிங் கேஸ்கேட்ல கால்சியத்துல பங்களிப்பு இதுதான். அதாவது இந்த தூண்டப்பட்ட ஆக்டிவ் பண்ணப்பட்ட கிளாட்டிங் ஃபேக்டர் இன்னொண்ட ஆக்டிவேட் பண்றதுக்கு சப்போர்ட் பண்றவர் தான் கால்சியம். கிளியரா? ஓகே, இப்ப இது வந்து மறையேற்றம் பெற்றவர் தானே. இப்ப நீங்க கிளாட்டிங் கேஸ்கேட் பார்த்து நினைவிக்கோ, சரி? உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு 12 என்ன செய்யும், அதாவது இது வந்து இன்ட்ரின்சிக்கா எக்ஸ்ட்ரின்சிக் பாத்வேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு 12 ஆக்டிவ் ஆகுனா 12A மாறும். ஓகே, இது என்ன பாத்வே, இன்ட்ரின்சிக்கா எக்ஸ்ட்ரின்சிக்கா? முதல் ஆக்டிவ் ஆகினா 12 முதல் ஆக்டிவ் ஆகினா இது வந்து இன்ட்ரின்சிக். ஓகே, இன்ட்ரின்சிக் பாத்வேல ஃபர்ஸ்ட்டுக்கு 12 வந்து 12A மாற்றப்படும். ஆக்டிவேட்டட் கிளாட்டிங் ஃபேக்டர் 12 மாற்றப்படும். இது என்ன செய்யும்டா, கிளாட்டிங் ஃபேக்டர் 11 இருக்கிறதானே, 11 ஆக்டிவேட் பண்ணும். கிளியரா? இந்த 11 என்ன செய்யும்டா 9 ஆக்டிவேட் பண்ணும். கிளியரா? ஓகே, திங்க் பண்ணி பாருங்க. இப்ப இதுல ஒரு கன்வர்ஷன்லயும் விட்டமின் கேட பங்களிப்பு இருக்குது. கிளியரா? இது ஏன்னு போட்டதெல்லாம் மறையேற்ற முடியதுகள் தானே. இப்ப நீங்க இந்த மறையேற்ற முடியத்த இந்த 9 கிட்ட கொண்டு போற வேலைக்கிறதானே. இப்ப நீங்க பாருங்க, கிளாட்டிங் ஃபேக்டர் 12A உருவாகிட்டு ஆக்டிவ் ஆகிட்டு, அதன் மூலமா இந்த 9 ஆக்டிவ் ஆகணும், 11 ஆக்டிவ் ஆகணும். இந்த பொறுப்பை யாரு செய்யற? கால்சியம். அந்த சேர்க்கிற வேலை, லிங்க் பண்ற வேலை. ஓகே மிஸ். கிளியர்? அது ஓகே, இப்ப விட்டமின் கேட பங்களிப்பு விளங்கிச்சா? இது ஒரு
கன்வர்ஷன்லயும் விட்டமின் கே இன்வால்வ் ஆகுது. கிளியர் அது? ஓ மிஸ். ஓகே. இப்ப நான் எக்ஸ்டென்சிங் இன்ட்ரின்சிக் சொல்லி தர போறேன். இது ரெண்டுக்கும் காமனான வர ஸ்டெப்ஸும் மிக்கிறேன். கிளியரா பாத்துக்கோங்க. ஓகே. ஃபர்ஸ்ட்டுக்கு இன்ட்ரின்சிக் பாத்வேல ஓகே இன்ட்ரின்சிக் பாத்வேல ஃபர்ஸ்ட்டுக்கு எந்த கிளாட்டிங் ஃபேக்டர் ஆக்டிவேட் ஆக போற? 12 12. ஓகே குட். 12 சொல்லுங்க. 12 ஏயா மாறி A. இந்த 12A என்னத்த செய்யும்? 11 வந்து 11 ஆக்டிவேட் பண்ணும். ஆக்டிவேட் பண்ணும். ஓகே இந்த 11 9 வந்து 9 மாறி 9 9 ஏயா மாறி 9A ஆ மாத்த போறேன். ஓகே. அதே நேரம் ஓகே ஓகே 9 இது மாத்த போறேன். இந்த கன்வர்ஷனுக்கு மேல் அதிகமா சரியா இங்கின clotting factor 8 ஓகே 8ம் 8A இது வந்து இந்த பாத்வே கூட இல்ல வேற ஒரு மெக்கானிசம் 8 வந்து 8A மாற போகுது. ஓகே இது நினைவு வச்சுக்கொள்ளுங்க. இப்ப எக்ஸ்ட்ரின்சிக் பாத்வேல எக்ஸ்ட்ரின்சிக் பாத்வே என்ன நடக்க போறேன்டா ஃபர்ஸ்ட்டுக்கு எக்ஸ்ட்ரின்சிக் பாத்வேல என்ன ரிலீஸ் ஆகுற? டிஷ்யூ ஃபேக்டர். ஓகே இந்த டிஷ்யூ ஃபேக்டர் ரிலீஸ் ஆகுற நேரமே ஃபேக்டர் 7 இருக்குதானே 7 ஆக்டிவேட் ஆகும். கிளியரா? டிஷ்யூ ஃபேக்டர்ஸ்னால ஃபேக்டர் 7 ஆக்டிவேட் ஆகும். இந்த ஆக்டிவேட் ஆகின 9ம் 8ம் என்ன செய்யும்டா ஃபேக்டர் 10 நான் வேற கலர்ல ட்ரா பண்றேன். ஓகே ஃபேக்டர் 10A மாத்திரத்துல இந்த 7ம் தூண்டும். இந்த 9 8 இது ரெண்டுமே தூண்ட போற. ஓகே இந்த ஸ்டெப் தான் 10 ஆக்டிவேஷன் தான் இன்ட்ரின்சிக் எக்ஸ்ட்ரின்சிக் ரெண்டுக்குமே காமனான பாத்து காமனா வர இடம். கிளியரா? கிளியரா இது? மிஸ் அந்த 8 வந்து எங்கால வருது? 8 வந்து செப்பரேட்டா வேறொரு காரணிகளால ஆக்டிவேட் ஆகும். அப்ப இது இன்ட்ரின்சிக் பார்த்து அதுலயா வரும் 8? இல்ல இன்ட்ரின்சிக் பாத்வே இங்க வந்து கண்டினியூவஸா 8 உருவாகல. சரியா ஏற்கனவே clotting factors 8 இருந்ததானே இயற்கையாவே. இப்ப 12 வந்து 12A மாறின மாதிரி 8 8A விட்டமின் கேட ஆக்சிடேஷன் அந்த பாத்வே கூட மாறுது. கிளியரா? இப்ப 12ம் 12A மாறினபடி தானே. ஓகே அது மாதிரி 8 8A மாறுது. பிளட்ல வந்து 8 ஈக்குமா? 8 இந்த clotting factors எல்லாமே இருக்கிறது. குருதி உறைதலுக்கு தேவையான காரணிகள் எல்லாமே பிளட்ல இருக்கிறது. சரி. ஓகேவா? இதுகளுக்கு வேற வேற பேரும் மீக்கிற நாங்க பேர் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு தான் இப்படி நம்பர்ஸ் கொடுக்குறோம். கிளியரா? ஓகே ஓகே இப்ப 10 உருவாகின தானே clotting factor 10 ஆக்டிவேட் ஆச்சு. இதே மாதிரி 5 இருக்குமே clotting factor 5ம் ஆக்டிவேட் ஆகும் இருக்கும். சரியா? இந்த 5 activated clotting factor 5ம் activated clotting factor 10ம் என்ன செய்யும் என்று சொன்னா இது ரெண்டுமே தான் சரியா prothrombin. prothrombin த்ரோம்பினா மாத்துறதுக்கு தூண்டுவாங்க. கிளியரா? prothrombin என்றது வந்து protein factor 2 thrombin என்றது வந்து protein factor 2A. கிளியரா?
இந்த த்ரோம்பின் இப்ப ஃபைப்ரினா மாற்றும். இது clotting factor 1, இது clotting factor 1A. கிளியரா இப்ப? பாருங்க பாப்போம். எக்ஸ்ட்ரின்சிக் இன்ட்ரின்சிக் கிளியர்னு பாருங்க. நான் வீடியோ ஒன்று ஷேர் பண்றேன், கொஞ்சம் பாருங்க. உனக்கு விளங்குதா இல்லாட்டி நான் ஸ்பீட் கூடவா? விளங்குது மிஸ். இத கொஞ்சம் கிளியரா கேளுங்க பாப்போம். வாய்ஸ் சவுண்ட் கிளியரா? சவுண்ட் கேக்குதா? ஹலோ? சவுண்ட் பிரேக் ஆகுது. ஆ? ஹலோ? வீடியோ ப்ளே பண்ண போகல கனெக்ஷன் இஷ்யூ ஆயிச்சா? இல்ல இப்போ மிஸ். ஓகே, இந்த வீடியோல வந்து clotting cascade மட்டும் தான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். platelet plug formation இல்ல. ஓகே? பாருங்க, டிஷ்யூ ஃபேக்டருக்கு சொல்ற இன்னொரு டேர்ம் நேம் என்னது? டிஷ்யூ ஃபேக்டருக்கு சொல்றதுதான் 3. சரியா? டிஷ்யூ ஃபேக்டர் 3யோட தான் வந்து 7 பவுண்ட் ஆகுது. இது என்ன பாத்து? எக்ஸ்ட்ரின்சிக்கா இன்ட்ரின்சிக்கா? எக்ஸ்டெண்ட். எக்ஸ்ட்ரின்சிக் பாத்து ஸ்டார்ட் ஆகிறத பத்தி சொல்றாங்க. ஓகே, ஓகே. இங்க பாருங்க, இந்த கீழே காமன் பாத்வேல வந்து 10 இந்த பாக்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறாங்க அந்த நடுவுல பாருங்க. அதாவது அதுதான் காமன் பாத்வே 10 ஸ்டார்ட் ஆகிறது சொல்லிக்கிறாங்க. ஓகே, அதாவது மேல இந்த எக்ஸ்ட்ரின்சிக் பாத்வேன்னு இருக்குல்ல பாருங்க. 3 ஈக்கிற 3 தான் டிஷ்யூ ஃபேக்டர். ஓகே, அண்ட் 7 ஈக்குது. 7 ஆக்டிவேஷனை தோன்றது வந்து டிஷ்யூ ஃபேக்டர்ஸ் ரிலீஸ் ஆகினதோட 7 ஆக்டிவ் ஆகி இது ரெண்டும் சேர்ந்து தான் clotting factor 10 ஆக்டிவேஷனை செய்யுது. ஓகே, 10 ஆக்டிவேஷன் இன்ஸ்ட்ரிக்சிக் பாத்வே கூடாகவும் நடக்கும். அடுத்து பாருங்க.
பாருங்க 8 ஃபேக்டர் 8 9 ரெண்டுமே சேர்ந்து தான் ஃபேக்டர் 10 ஆக்டிவேஷனை செய்யுது. திரும்ப நான் இந்த வீடியோ லிங்கை ஷேர் பண்றேன், திரும்ப கிளியரா பாருங்க. ப்ளாட்டிங் கேஸ்கேட் பத்தி ஐடியா நிக்கிற இப்ப ம் ஓ மேம். noting. நெட் ஷேர் பண்ணிடலாம். ஓகே, அதான் மெயினான coagulant cascade. ஓகே, விட்டமின் கேட பார்ட்டிசிபேஷன்ஸ் என்னது, எப்படி clotting factors ஆக்டிவேட் ஆகுது, ரெண்டு பாத்வே எக்ஸ்ட்ரின்சிக் என்ன இன்ட்ரின்சிக் என்னது. ஓகே, கிளியரா ஒரு ஐடியா நிக்கும்னு நினைக்கிறேன். ஆஹ் நான் பிரீஃபா ட்ரக்ஸ் எങ്ങനെ தொழிற்பாடுன்றத சொல்றீங்கன்னா நான் நோட்டை ஷேர் பண்ணிக்கொள்ளல. ஓகே, வாஃபரின் ஒரு மெடிசின்ஸ் இருக்கிற சரியா, அந்த வாஃபரின் என்ற மெடிசின்ஸ் எങ്ങനെ தொழிற்படுகுதுண்டா, நீங்க இப்ப ப்ளாட்டிங் ஃபேக்டர்ஸ் ஆக்டிவேஷன் இருக்கிறதானே, அதாவது சும்மா எக்ஸாம்பிள் சொல்லுவோம், ப்ளாட்டிங் ஃபேக்டர் 12 வந்து 12A மாறுற நேரம். ஓகே, இங்க இது வந்து என்ன நடக்குது, 12A மாறுற நேரம் என்ன ரியாக்ஷன், ஆக்சிடேஷன். ஆக்சிடேஷன். அப்ப இது வந்து reduced form. ஓகே, அண்ட் இது வந்து ஆக்சிடைஸ்ட் ஃபார்ம். அடுத்தது வந்து இதே மாதிரி விட்டமின் கே சரியா, கேட வந்து ஆக்சிடைஸ்ட் ஃபார்ம்ல இருந்து ரிடியூஸ்ட் ஃபார்முக்கு மாற போகுது. ஓகே, அப்ப இங்க வாரது வந்து கார்பாக்சிலேஷன் என்ற என்சைம் தானே, ஆக்சிலேஷன். ஓகே, இங்க வாரது வந்து விட்டமின் கே ரிடக்டேஸ். ஓகே, வாஃபரின் என்ற மெடிசின்ஸ் என்ன செய்யறா, இந்த விட்டமின் கே என்ற ரிடக்டேஸ் என்ற என்சைமை இன்ஹிபிட் பண்ண போகுது. ஓகே, அப்ப clotting factor ஆக்டிவேஷன் நடக்குமா, இல்ல. இல்ல. அப்ப இந்த கோகுலேஷன் கேஸ்கேட் நடக்காது, லாஸ்ட்ல வந்து ஃபைப்ரினோஜன் ஃபைப்ரினா மாற்றப்படாது, அதனால பிளட் கிளாட்ஸ் உருவாகாது. இது வந்து மெயினா வாஃபரின் ஒரு மெயின் ஃபங்க்ஷன். ஓகே, இது ஓகே, நாங்க ட்ரக்ஸ் பத்தி இன்ஷால்லா நெக்ஸ்ட் கிளாஸ்ல படிப்போம். என்னடா ஓகே, என்ன சரி டவுட்ஸ் இருந்தா கேளுங்க பாப்போம். மேம், ம் இன்ட்ரின்சிக் பாத்வேல வந்து கால்சியம்ன்றது எல்லா இடத்துலயுமே வந்து தொழிற்படுமா, அப்படின்னா ஆக்டிவேட் எக்ஸ்ட்ரின்சிக் ரெண்டுலயுமே கால்சியத்துல இன்வால்மெண்ட் இருக்குது. கால்சியம்